மேலே டைம் ஓடும். ஆன்மீக பெரியவர்களே, நம்முடைய இந்த நாள் பாசுரத்தை தொடர்ந்து சேவிப்போம். ஆழிமழை கண்ணா என்று வருண பகவானை அழைக்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார். ஆழி என்றால் கடல் அப்படின்னு அர்த்தம். ஆழிமழை கண்ணா, வருண பகவான் மழை பெய்விக்கிறான். அந்த மழை எங்கே இருந்து உருவாகிறது? எப்படி மழை பெய்கிறது? மழை வர்றதற்கு காரணம் என்ன? எப்படி மழை பெய்கிறது? சரி, அதாவது சூரியனுடைய வெப்ப கதிர்கள் கடலிலே சென்று அப்படியே உள்நோக்கி பாய்கின்றன. அப்படி கடலிலே அவை உள்நோக்கி பாய்கின்ற பொழுது ஒரு காற்று சுழற்சி ஏற்பட்டு கடலிலே இருந்து அந்த நீரை முகந்து கொண்டு அந்த நீரானது அப்படியே மேலோகத்திற்கு செல்லுகிறது. மேலே சென்று அந்த கடலிலே இருந்து கொண்டு செல்லப்பட்ட அந்த மேகமாக உருவெடுத்து வெண்மேகமாக இருக்கிறது. முதல்ல வெண்மேகமாக இருக்கும். அதன் பிறகு அதன் மேலே சில சீதோஷ நிலைகள் ஏற்பட்டு அந்த மேகத்தின் மீது சில் என்ற காற்று விழுந்து அந்த அவையெல்லாம் ஏற்படுகிற போது வெண்மையாக இருந்த அந்த மேகமானது கருமையாக மாறுகிறது. அப்படி கருமையாக மாறி கருக்கொண்டு சூழ்கொண்டு, அதாவது அந்த சூழ் கொண்ட மாதர்கள் அந்த சூழ் பருவத்தை அடைகின்ற பொழுது 10 மாதங்கள் ஆகின்ற பொழுது தன்னுடைய கருவை ஈன்றெடுப்பதைப் போல அங்கே வெண்மேகமாக இருந்து கருமையாக மாறி அந்த மழை பெய்வதற்குரிய அந்த தருணம் ஏற்படுகின்ற பொழுது அந்த மேகத்திலே இருந்து மின்னல் மின்னும் 2 மேகங்கள் ஒன்றோடு ஒன்று உராயும் போது இடி இடிக்கும். முதலிலே தோன்றுகின்ற நிகழ்ச்சி என்ன? மின்னல். அந்த மின்னலை தொடர்ந்து ஏற்படுவதுதான் எது? அந்த இடி ஆகிய அந்த ஓசை, இடி ஓசை. ஆகையினால் அந்த ஊழி முதல்வன் ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ கை கரவேல், நீ எதையும் மறைத்து கொள்ளாமல் மழை பெய்விக்க வேண்டும். நீ என்ன செய்ய வேண்டும்? ஆழியுள் புக்கு, கடலுக்குள்ளே சென்று முகந்து கொள்ள வேண்டும். இப்போ முகந்து கொள்றதுன்னா ஒரு பாத்திரத்தில் நீர் வைத்திருக்கிறோம் என்றால் ஒரு சிறிய பாத்திரத்துக்கு வந்து முகந்து கொள்ளுகிறோம் இல்லையா? அப்படி முகந்து கொண்டு ஆழியுள் புக்கு முகந்து கொண்டு ஆர்த்து ஏறி அப்படியே மேலே செல்ல வேண்டும். அங்கு சென்று ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கிருக்க வேண்டும். அந்த மேகம் கருமை அடைவது எவ்வளவு கருமை அடைய வேண்டும் என்றால் ஊழி முதல்வன், ஊழிக்காலம். ஊழிக்காலம் என்பது பிரளய காலம். பிரளயம் என்பது இந்த உலகம், அதன் பிறகு இதற்கு மேலுள்ள இந்த 7 வகையான லோகங்களும் ஒரு காலத்திலே மிகப்பெரிய அந்த பெரு வெள்ளத்தினாலே அழிந்துவிடும். அதுதான் மகா பிரளயம் என்று சொல்லுவார்கள். பெரிய பிரளயம். அப்போ யாருமே இருக்க மாட்டோம். இப்போ ஒரு கருத்து இங்கே நான் சொல்றேன். இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டால் நம்மை படைத்த அந்த கடவுள் இருக்கிறாரே, அவர்தான் நித்தியமானவர். நித்தியமானவர்னா எப்பொழுதுமே இருக்கின்றவர். கடவுள் நேற்று இருந்தார், இன்றைக்கும் இருக்கிறார், நாளையும் இருப்பார். ஆனால் அவராலே படைக்கப்பட்ட உயிரினங்கள் எல்லாம் நேற்று இருந்திருக்கலாம், இன்றைக்கு இருக்கலாம்,
நாளைக்கு இருப்பார்களா என்று சொல்ல முடியுமா? முடியாது. ஆகையினால நம்முடைய அந்த வாழ்க்கையானது நிரந்தரம் அற்றது, அதாவது அழிந்துவிடக்கூடியது. ஆகினாலே அந்த உயிர்கள் எல்லாம் அழிபடுகின்ற பொழுது அந்த ஊழி முதல்வன் எனப்படுகின்ற அந்த பெருமான் திருமால் ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணு பகவான் மட்டுமே நிலைத்து நிற்பார். அது மட்டுமல்லாமல் அவராலே படைக்கப்பட்டதான அந்த உயிரினங்கள் எல்லாம் அதுவும் அழியாது, கடவுளும் அழிய மாட்டார். அந்த கடவுளாலே படைக்கப்பட்ட உயிரினங்கள் மொத்தம் 1,84,000 கோடி ஜீவராசிகள் இந்த உலகத்திலே இருக்கின்றன என்று சொல்லுவார்கள். ஆக நாம் எல்லாம் அந்த பகவானாலே படைக்கப்பட்டவர்கள். நாம் எப்பொழுது நிற்போம்? என்ன சுவாமி நாம் எப்பொழுது நிற்போம்ன்றீங்களே? நாம் இறந்து விட்டால் நாம் அழிந்து விடுகிறோமே, மண்ணிலே புதைத்து விடுகிறார்கள் அல்லது அந்த தீயிலே எரித்து விடுகிறார்கள் என்றால் நம்முடைய பூத உடல், இந்த பாஸ்கர், இந்த பூத உடல் மட்டும்தான் அழிந்து விடுகிறது. ஆனால் நம்முடைய உடலிலே இருக்கின்ற அந்த உயிர் இருக்கிறது, அது அழியாது. நம்முடைய உடலை விட்டு அது செல்லுகின்ற அந்த நேரம் வந்துவிட்ட உடனே அது என்ன செய்யும்? நம்முடைய இந்த கூண்டை விட்டு விட்டு, அந்த உயிர்ன்றது ஒரு பறவையை போன்றது. பறவை எப்படி கூடு கட்டி வாழ்ந்திருக்கிறது, தனக்கு ஏதேனும் ஆபத்து வரப்போகிறது என்று தெரிந்தவுடனே அந்த கூட்டை விட்டு நீங்கி சென்று விடுவதைப் போல நம்முடைய உடலிலே இருந்த அந்த உயிரானது நம்மை விட்டு பிரிந்து சென்று வேறு ஒரு பிறவி எடுக்கும். நாம் இந்த உலகத்திலே நன்மை செய்திருந்தால், தர்மங்கள் செய்திருந்தால், நல்ல செயல்களையே செய்திருந்தால் நாம் இப்பொழுது மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி புண்ணியம் செய்த ஆத்மாக்கள் இறந்து விட்ட உடனே இந்த பூலோகத்திற்கு மேலே இருக்கின்ற போர்லோகம் என்று சொல்லுவார்கள். அந்த போர்லோகத்திலே தான் நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் இருக்கிறார்கள்னு அர்த்தம். நம்முடைய மூதாதையர்கள் அப்பா அம்மா பாட்டி தாத்தா, அதுக்கு முன்னாடி கொள்ளு தாத்தாலாம் இருந்தாங்கன்னா அவர்கள் நல்லது செய்திருந்தார்களே, ஆனால் எந்த உலகத்தில் இருப்பாங்க? அந்த மூதாதையர்களுடைய உலகத்திலே இருப்பார்கள். ஒருவேளை அதை விட இன்னும் கொஞ்சம் நல்ல புண்ணியம் செஞ்சிருந்தா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் சொர்க்கத்திலேயே எப்பொழுதுமே இருப்பார்களா என்றால் இல்லை. அவர்கள் செஞ்ச அந்த புண்ணியம் தீர்ந்து விட்ட உடனே மறுபடியும் பூலோகத்திற்கு வருவார்கள். அந்த பூலோகத்திற்கு வந்து மேலும் நல்ல பல செயல்களை செய்து தான தர்மங்கள் செய்து கடவுள் பக்தியோடு இருந்தால் அவர்களுக்கு அந்த மோட்சத்தை விட்டு அந்த பரமபதம் என்கின்ற அந்த நிலைக்கு செல்லுவார்கள். பரமபதம் இன்னைக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கு பரமபதத்தை காட்டுகிறார் யாரு? பெருமான். அதை தான் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா தப்பா சொர்க்கவாசல் திறக்கிறார்கள், சொர்க்கவாசல் திறக்கிறார்கள் சொல்றாங்க. சொர்க்கவாசல்னு சொல்லக்கூடாது. சொர்க்கவாசல் திறக்கிறதுனால பயனே இல்லை. ஏன்னா அது கொஞ்ச நாள் வாழ்க்கை சொர்க்கம். நேற்று பார்த்தோமே, அந்த சொர்க்கலோகத்திற்கே அதிபதியாக இருக்கின்றவன் யார்? இந்திரன். ஒரு அசுவமேத யாகங்கள் 100 பண்ணா அந்த இந்திர பதவியே கூட ஒருத்தருக்கு வந்துடும். அப்படி அதற்காக தான் அந்த யாகம் செய்தான் மகாபலி சக்கரவர்த்தி. நேற்றைய பாசுரத்தில் பார்த்தோம் இல்லையா? ஆகையினால் அந்த சொர்க்கலோகத்தை விட்டு அதற்கு மேலே பூலோகம், போர்லோகம், சொர்க்கலோகம், மகர்லோகம், ஜனோலோகம், தபோலோகம், சத்தியலோகம் அப்படின்னு இந்த 7 வகையான லோகங்கள். அதில் சத்தியலோகத்திற்கு மேலே இருப்பது நம்முடைய ஸ்ரீமன் நாராயணன் ஆகிய மகாவிஷ்ணு. அங்கே பரமபத வாசியாக இருக்கிறார். அவர்களிடத்திலே நாம் சென்று சேர்ந்து விட்டால் அதுக்கு பிறகு நமக்கு மறு ஜென்மம் என்பதே கிடையாது. ஆக மறு ஜென்மம் நமக்கு தேவையில்லை என்றால்
அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவ்வளவு நன்மை செய்தவர்களாக இருக்க வேண்டும். சரி, ஆக இப்படி ஆழிமழை கண்ணனாகிய வருண பகவானை அழைத்து ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொண்டு ஆர்த்தி ஏறி ஊழி முதல்வன், அதுக்காக வந்தோம். ஊழி முதல்வன் என்பது இங்கு யாரு? ஸ்ரீமன் நாராயணன், ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமான். அவருடைய உருவம் எப்படிப்பட்ட உருவம்? நாராயணன் அப்படின்னா வெள்ளையா இருப்பாரா? வெண்மை நிறத்தில் இருக்காரா? சிவப்பா இருக்காரா? இல்லை. கிருஷ்ணர்னா எல்லாம் கலர் கருமை. அதுக்கு பிறகு திருமால்னாலும் கருமை. இந்த வைணவ கடவுள் யாரை எடுத்துக்கினாலும் எல்லாமே கருமை நிறம் கொண்டவர்கள், சரிதானா? ஆனால் சைவ நிற கடவுளாகிய சிவபெருமானை பார்த்தால் அவரு சிவப்பு, சரிதானா? சரி, ஆகையினாலே அந்த ஊழி முதல்வனாகிய உருவம் போல் மெய் கருத்து, உன்னுடைய நிறம் அப்படியே மாறிவிட வேண்டும். மெய் கருத்து ஆழி போல் மின்னி. ஆழினா சங்கு சக்கரம்னு அர்த்தம். இப்போ ரெண்டு முதல் இடத்துல ஆழி மழை கண்ணானா வருண பகவானேன்னு அர்த்தம். அடுத்து வந்த ஆழின்ற சொல்லுக்கு ஆழினா சமுத்திரம்னு அர்த்தம், கடல்னு அர்த்தம். இப்ப சொல்லப்படுகின்ற இந்த ஆழிக்கு என்ன அர்த்தம்? சக்கரம்னு அர்த்தம். அந்த பகவானிடத்திலே இருக்கின்ற ஆழி போல் மின்ன வேண்டும். பகவானிடத்திலே இருக்கின்ற அந்த சக்கரத்துக்கு என்னவென்று பெயர்? சுதர்சன சக்கரம். அது என்னது? சுதர்சனம். சுதர்சனம் சூனாவே நல்லதுன்னு அர்த்தம். ஆக அந்த சுதர்சன சக்கரத்தை போல என்ன பண்ணணும்? மின்ன வேண்டும். மிகவும் பிரகாசமான ஒளியை உடையது. அந்த சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தி துர்வாசன்ற முனிவரையே விரட்டியது அந்த சுதர்சன சக்கரம். அம்பரீஷன் ஒரு மகாராஜா இருந்தான், தெரியும் இல்லையா? அம்பரீஷன் மகாராஜா. அவன் அந்த ஏகாதசி விரதத்தையும் அதற்கு அடுத்த நாள் வருகின்ற துவாதசி விரதத்தையும் சிறப்பாக மேற்கொண்டு வந்தவன். எல்லாம் செஞ்சு முடிச்சான். செய்து முடிக்கிற நேரத்தில் துர்வாசன் அந்த முனிவர் வந்தார். இந்த துர்வாசன் முனிவர் என்றவர் ரொம்ப கெட்ட எண்ணம் படித்தவர். வந்த உடனே அவர் என்ன பண்ணார்? பொதுவாக இப்படி மகரிஷிகள் யாருன்னா வந்தா அந்த விரதத்தின் முடிவிலே அந்த ஏகாதசி நாள் அன்றைக்கு முழுதும் விரதம் இருக்க வேண்டும். அதான் உண்மையான விரதம். பச்சை தண்ணி கூட குடிக்காம அந்த காலத்தில் இருப்பார்கள். அப்படி இருந்து தன்னுடைய மனைவியோடு அந்த விரதத்தை மேற்கொண்டு விரதம் முடிவு பெறுகின்ற நேரம் துவாதசியிலே வந்தது. அப்படி வந்த நேரத்திலே தன்னோடு துர்வாச முனிவரையும் அந்த நல்ல அமுது படைத்து என்ன செய்ய வேண்டும்? அதை நைவேத்தியம் செய்வது வழக்கம் இல்லையா? ஆகினால என்னோடு அமர்ந்து உணவுண்ண வேண்டும்னு சரின்னு ஒத்துக்கினார், போனார். ஆனால் வேணும்னே காலம் தாழ்த்தினார். ஆகினால அந்த துவாதசி விரதத்தை முடிப்பதற்குரிய ஒரு சடங்கு, அதுக்கு என்னன்னு பேரு? பண்றீங்கல்லம்மா விரதம், பாரணைன்னு பேரு. அதுக்கு என்னன்னு பேரு? பாரணை. அந்த பாரணை முடிக்கின்ற அந்த நேரம் வந்து விட்டது. அந்த காலப்பகுதியில் அந்த விரதத்தை முடித்து விட வேண்டும். இப்போ கூட நம்ம யமகண்டம் ராகு காலம்லாம் வருதுன்னா அதுக்கு முன்னாடி சில இதெல்லாம் முடிச்சிடறோம் இல்லையா? அதை மாதிரி அந்த துவாதசியை முடிக்கின்ற அந்த நேரம் வந்து விட்டதுனாலே, பாரணை செய்கின்ற நேரம் வந்து விட்டதுனாலே இவர் என்ன பண்ணார்? தண்ணி மட்டும் குடிச்சிட்டார். ஏன்னா அங்கே தண்ணி குடிக்கலாமான்னு அங்கிருந்த மகரிஷிகளை கேட்டதுக்கு எல்லாம் என்ன பண்ணாங்க? குடிக்கலான்னு சொன்னாங்க. இவர் குடிச்சிட்டாரு. ஆனால் லேட்டாக வந்த முனிவர் என்ன பண்ணார்? என்னை விரதத்துக்கு அழைச்சிட்டு நான் வராமல் நீ எப்படி பாரணை பண்ண, எப்படி விரதத்தை முடிச்சுன்னு கேட்ட உடனே அந்த பாரணையை மட்டும் நான் செஞ்சேன்,
வேறு எதையும் பண்ணலை, வெறும் நீர் மட்டும்தான் குடிச்சேன்ன உடனே அப்போ கூட வந்து நான் உன்னை என்ன செய்கிறேன்னு பாருன்னு தன்னுடைய முடியை பிடிச்சி கீழே போட்டார். போட்ட உடனே அது ஒரு பெரிய பூதமாக வந்து இந்த அம்பரீஷன் கர்வம் பிடித்தவன் மகாவிஷ்ணு பக்தன் ஆகையினாலே நீ இவனை அழித்து விடுன்னு சொல்ல அந்த பேயை வந்து என்ன பண்ணுது, அம்பரீஷனை நோக்கி போகுது. அப்படி போகும்பொழுது அந்த சுதர்சன சக்கரம் இவருக்கு என்று பெருமாள் நினைக்கின்ற நேரத்திலே வருமாகையினாலே வந்து அந்த பேயை அழிச்சிட்டு அந்த துர்வாசனை அழிச்சிடன்னு சொல்லி துரத்தின்னு போச்சு. அதுக்கு பிறகு அவர் இந்திரங்கிட்ட ஓடினார், மறுபடியும் சிவபெருமான் கிட்ட ஓடினார், கடைசியில் வைகுந்தத்துக்கே ஓடினார். கடைசியில் எங்களால் யாராலும் காப்பாற்ற முடியாது, நீ மறுபடியும் வேணும்னா அம்பரீஷன் காலையே போய் விழுந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி விட்டுட்டார் யார், பெருமாள். அதுக்கு பிறகு திரும்பி வந்து இவன் இவ்வளோ தூரம் சுற்றி வர்றதுக்குள்ள 1 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்த நாள் ஏகாதசி முடிஞ்சு, அடுத்த வருஷம் ஏகாதசி முடிஞ்சு துவாதசி வந்துடுச்சு, விரதம் முடிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆக அவ்வளவு திறமை உடையது, அவ்வளவு ஒளி உடையது, அவ்வளவு வெளிச்சம். இப்போ மின்னல் மின்னா என்ன ஆகுது, மின்னல் எங்கன்னா அந்த மின்னி இடி விடு எல்லாம் சிதறி போகுது இல்லையா. அந்த சுதர்சன சக்கரத்தை கொண்டுதான் ஜெயத்ரதனை அழிப்பதற்கு பயன்படுத்தினார் யாரு, கிருஷ்ண பரமாத்மா. ஜெயத்ரதனை என்ன செய்யணும், அர்ஜுனன் அந்த நாள் போரிலே சாயங்காலத்துக்குள்ள முடிச்சிடணும்னு சொல்லி என்ன சபதம் செய்தான். ஆனால் அது வந்து தோற்று விடுவதைப் போல எல்லாரும் அவனுக்கு பாதுகாப்பான நின்றார்கள். ஆகையினாலே பெருமாள் என்ன செய்தார், கிருஷ்ண பகவான் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை ஏவி விட்டார். அது வந்து என்ன ஆயிற்று, சூரியனை மறைத்தது. சூரியன் மறைந்து போனதனாலே பொழுது போய்விட்டது என்று நினைத்து வெளியே வந்தான் ஜெயத்ரதன். அந்த நேரத்திலே சுதர்சன சக்கரத்தை விலக்கி கொண்டார். உடனே சூரியன் தெரிந்தான். தன்னுடைய அர்ஜுனனுக்கு ஆணையிட்டு ஜெயத்ரதனை வதம் செய்ய சொன்னார். வதம் செய்யப்பட்டான். ஆக அவ்வளவு சிறப்பினை உடையது இது சுதர்சன சக்கரம். ஆக அந்த ஆழி போல் மின்னி சுதர்சன சக்கரத்தை போல நீ மின்ன வேண்டும். வலம்புரி போல் நின்று அதிர்ந்து, வலம்புரினா வலம்புரி சங்கு, பகவான் கையிலே இருக்கின்ற அந்த வலம்புரி சங்குக்கு என்னவென்று பெயர், பாஞ்சசன்யம் என்று பெயர். பாஞ்சசன்யம். இந்த பாஞ்சசன்யத்தை எடுத்து முழக்கினால் அது மிகப்பெரிய பேர் இடி போல அமையுமா. கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் என்ன படை தொடங்க போகிறது. கௌரவர்களிடத்திலே 11 அக்ரோணி சேனை இருக்கிறது. ஆனால் பாண்டவரிடத்திலே 7 அக்ரோணி சேனை தான் இருக்கிறது. 11 7 18 அக்ரோணி சேனைகள் அந்த தர்மக்ஷேத்திரமாகிய குருக்ஷேத்திரத்திலே போருக்கு தயாராக இருந்தார்கள். கௌரவனுடைய அந்த படையானது பெரியது, இருந்தாலும் பயந்து போனான் துரியோதனன். நாம் வெற்றி பெறுவோமோ இல்லையோ என்று நினைத்து அங்கே பீஷ்மரிடம் சென்று எப்படியாவது போரிலே ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னவுடனே அவனுடைய பயத்தை போக்குவதற்காக பீஷ்மர் என்ன செய்தாராம், தன்னிடத்தில் இருந்த சங்கை எடுத்து அப்படியே முழங்கினார். அப்படி முழங்கிய உடனே அந்த திறத்திலே இருந்த எல்லோரும் என்ன செய்தார்கள், தன்னுடைய சங்குகளை எடுத்து ஒலித்தார்கள். அதனால யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. ஆனால் அங்கே கிருஷ்ண பகவான் தன்னுடைய பாஞ்சசன்யத்தை எடுத்து அப்படியே ஊதிய பொழுது அந்த பாஞ்சசன்யத்தினுடைய ஓசையை கேட்டு, இடி போன்ற ஓசையை கேட்டு கௌரவர் படையிலே இருந்த பல வீரர்கள் எல்லாம் அப்படியே விழுந்து இறந்தே போனார்கள் அதிர்ச்சியின் காரணமாக. அவ்வளவு வல்லமை உடையது எது, அந்த பாஞ்சசன்யம் என்ற சங்கு. இங்கே ஆண்டாள் நாச்சியார் என்ன கூறுகிறார், நீ என்ன செய்ய வேண்டும், ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர வேண்டும்.
நீ என்ன செய்ய வேண்டும்? இடியாக இடிக்க வேண்டும், பாஞ்ச சென்னத்தை முழக்குவதைப் போல முழங்க வேண்டும். ஆனா அதிகமாக ஊதிடாத. அப்படி அதிகமாக ஓசை வந்தால் எல்லோரும் பயந்து போவார்கள். ஆகையினால் கொஞ்சம் உன்னுடைய அந்த என்ன ஒலி, அந்த ஒலியை ஓசையை செய்து நீ மழையாக பெய்ய வேண்டும். திகிரி போல் மின்ன வேண்டும், பழம்புரி சங்கு போல் முழங்க வேண்டும். அதுக்கு பிறகு தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் என்ன மெல்ல நீ இந்த உலகத்திலே மழையாக பெய்ய வேண்டும். ஆழி போல் மின்னி, அர்த்தம் ஆகுது இல்லமா? ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சாருங்கம் உதைத்த சரமழை போல். ஆக சாருங்கம் என்பது பகவானிடத்திலே இருக்கின்ற அந்த வில்லுக்கு பேரு. ஸ்ரீமன் நாராயணன் எனப்படுகின்ற மகாவிஷ்ணு கையிலே இருக்கின்ற வில்லுக்கு என்னன்னு பேரு? சாருங்கம் என்று சொல்லுவார்கள். அர்ஜுனன் கை வில்லுக்கு காண்டீவம் என்று பெயர். சரிதானா? ராமர் கை வில்லுக்கு கோதண்டம் அப்படின்னு பேர். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கு. இங்கே அந்த நீ மழை பெய்கின்ற பொழுது அந்த சாருங்கம் என்ற வில்லிலே இருந்து அம்புகளை எய்தால் எப்படி சரசர சரசர என்று சென்று எதிரிகளை தாக்குமோ அதை போல வானுலகத்திலே இருந்து சரசர சரவென்று மிக பெரும் திவலைகளை உடையதாக நீ மழையை பெய்விக்க வேண்டும். சரிதானா? தாழாதே சாருங்கம் உதைத்த சரமழை போல் நீ என்ன செய்ய வேண்டும்? பெய்விக்க வேண்டும் என்று இங்கே ஆண்டாள் நாச்சியார் கேட்கிறார். இதுல இந்த மக்களை கொஞ்ச நேரத்திலே அரக்கர்களை 5 நாழிகை பொழுதிலே ஸ்ரீராமர் அழித்தார் என்பதற்காக அழித்ததை போன்று ஸ்ரீராமருடைய வில்லிலே இருந்து கிளம்புகின்ற அந்த அம்புகள் எப்படி சாறை சாறையாக சென்று எதிரிகளை அழித்தனவோ அதை போன்று மழை பெய்ய வேண்டும், பெய்விக்க வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். அப்ப இங்கே அதைத்தான் வியாக்கியான கர்த்தாக்கள் சொல்லுகிறார்கள். இப்போ ராமாயணத்தை எடுத்துக்கொண்டோமானால் அங்க பஞ்சவடியிலே ஸ்ரீராமர், லட்சுமணர், சீதை எல்லோரும் அந்த குடிலிலே தங்கி கொண்டு இருக்கிறார்கள், பர்ணசாலையிலே இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே தான் சூர்பனகை அந்த பக்கம் வருகிறாள். வந்தவள் யாரை பார்க்கிறாள்? ராமனையும் லட்சுமணனையும் பார்க்கிறாள். ஆஹா, மானிடர்களாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் இவ்வளவு அற்புதமாக இருக்கின்றார்களே, இவர்கள் நமக்கு கணவனாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்து அவர்கள் அந்த சூர்பனகை என்ன செய்கிறாள்? நினைத்து பார்க்கிறாள். ஆகையினாலே ஸ்ரீ ராமபெருமானிடம் சென்று தன்னை மணந்து கொள்ளுமாறு கேட்கிறாள். ஆனால் ராமன் சம்மதிக்கவில்லை. அதுபோல லட்சுமணனும் சம்மதம் தெரிவிக்கவில்லை. அந்த நேரத்திலே சீதை பர்ணசாலையிலே இருந்து வெளியே வந்தாள். அவருடைய அழகை பார்த்து இப்படிப்பட்ட அழகிய பெண் இவர் இந்த ராமனுக்கு மனைவியாக இருப்பதனாலேதான் ராமன் நம்மை லட்சியம் செல்லவே இல்லை என்று சொல்லி சூர்பனகை அந்த சீதாவை தூக்க முற்படுகிறாள். அப்பொழுது லக்குமணன் சென்று அந்த சூர்பனகையுடைய மூக்கு மற்றும் அந்த மார்பகங்களை எல்லாம் அறிந்து விட்டான். இது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இவ்வாறு தன்னுடைய நாசினா மூக்குன்னு அர்த்தம். சூர்பனகை மூக்கு அறுபட்ட இடம்தான் தற்காலத்தில் அந்த வடநாட்டிலே நாசிக் என்ற ஒரு பகுதியாகவும் இருக்கின்றது. ஒரு இடம் இப்ப கூட இருக்கு. ஆக இதெல்லாம் வச்சு பார்க்கிற போது
ராமாயணம் நடந்தது என்பது உண்மையானதுதான் என்பது நமக்கு அதாவது ஒரு வரலாற்று சான்றாக கிடைப்பது. ஆகையினாலே அந்த சூர்பனகை ஓடோடி சென்றால் பக்கத்திலே வந்து ஜனஸ்தானம் இருந்தது. ஜனஸ்தானத்திலே அந்த ராவனுடைய அந்த அரக்க குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், ராவனுடைய தம்பி முறை உடையவர்கள் 14,000 அரக்க வீரர்கள் இருந்தார்கள். அந்த அவர்கள் எல்லாம் கோபப்பட்டு தங்களுடைய தங்கையாகிய சூர்பனகை இப்படி செய்து விட்டார்கள் என்று நினைத்து ராமனை அழிக்க வேண்டும், லட்சுமணனை கொல்ல வேண்டும் என்பதற்காக எல்லோரும் என்ன படை திரட்டி கொண்டு வந்தார்கள். அப்படி வந்தவர்கள் மொத்தம் எவ்வளவு பேர்? 14,000 வீரர்கள். அந்த 14,000 வீரர்களையும் சீதையை பார்த்து லட்சுமணனை பார்த்து, லட்சுமணா நீ சீதையை பத்திரமாக கொஞ்ச நேரம் பார்த்துக்கொள், இவர்களை அழித்து விட்டு நான் பிறகு உன்னை கூப்பிடுகிறேன்னு சொல்லி அந்த 14,000 அரக்க வீரர்களையும் 5 நாழிகை பொழுதிலே அழித்து முடித்து விட்டார் ஸ்ரீராமன். 5 நாழிகை பொழுதுனா எவ்வளவு நேரம்? ஒரு நாளுக்கு 60 நாழிகை. ஒரு நாளுக்கு 60 நாழிகைனா அப்போ 24 மணி நேரம் நமக்கு தெரிஞ்சுது. அப்படி பார்க்கிற பொழுது ஒரு நாழிகை என்பது 24 நிமிடங்கள். அப்போ 5 நாழிகை பொழுது எவ்வளவு நேரம் ஆகும்? 5 20 100 120 நிமிஷம், 2 மணி நேரம். ஆக 14,000 வீரர்களை 2 மணி நேரத்திலே ராமர் அழித்து முடித்தார் என்றால் அவருடைய அந்த கோதண்டத்திலே இருந்து விரைவாக சென்று அம்புகள் எல்லாம் தாக்கியதைப் போல நீ விரைவாக அந்த மழையை பெய்விக்க வேண்டும் என்று ஒரு உதாரணத்திற்காக அங்கே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அந்த நிகழ்ச்சியை எடுத்து சொல்லுவார்கள். சரி, இப்போ ராமனுடைய வில்லாற்றலுக்கு உதாரணமாக அமைந்திருப்பது இந்த நிகழ்ச்சி. ஆகையினால் என்னன்னு சொல்லணும்? அந்த ஸ்ரீராமர் கையிலே இருந்த என்ன வில்லு? கோதண்டத்தை போல அழிக்க வேண்டும் சொல்லாம சாருங்கம் போல் ஏன் சொல்றாரு ஆண்டாள் நாச்சியார்? அப்ப சாருங்கம்ன்றது யாருக்குரியது? திருமாலுக்குரியது, மகாவிஷ்ணுக்குரியது இல்லையா? ஏன்னா அந்த ஸ்ரீமன் மகாவிஷ்ணுடைய அவதாரம் எடுத்தவர் தான் ஸ்ரீராமர். அது பூரண அவதாரம். ஆகையினாலே அந்த ஸ்ரீராமருடைய வில் என்று சொல்லாமல், கோதண்டம் என்று சொல்லாமல் சாருங்கம் என்று சொன்னார். ஆக அந்த சாருங்கம் என்பது திருமாலுக்குரியது. வனமாலி கதி சாருங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமன் நாராயணோ வாசுதேவோபி ரட்சகு அப்படின்றது என்னது? விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே வருவது. ஆக பகவானுடைய அந்த ஐம்படைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது என்னது? அது வனமாலி, வனமாலையை கழுத்தில் அணிந்தவர். கதி, கதை. சாருங்கி, சாருங்கம் என்ற வில். சங்கி, சங்கம். சக்ரி, சக்கரம். நந்தகி, நாந்தகம் என்ற வாள். ஆக இந்த ஐம்படைகளையும் உடையவனே பெருமானே, ஸ்ரீமன் நாராயணனே, உன்னை நான் வணங்குகிறேன் என்று அங்கே அம்பு படுக்கையிலே இருந்த அந்த பீஷ்மர் யாரை பார்த்து சொல்லுகிறார்? கிருஷ்ணனை பார்த்து சொல்லுவதாக அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் கூறுகிறது. ஆகையினால் ராமன் கையிலே இருந்த கோதண்டம் என்று சொல்லாமல் சாருங்கம் என்று சொன்னதற்கு இதுதான் காரணம். ஆகையினாலே அந்த ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியம் தோளுடைய பத்மநாபன். ஆக பத்மநாபன் என்பதற்கு பெருமாள் இங்கே அந்த சொல்லாட்சியை கொடுக்கிறார். பத்மம் என்றால்
தாமரை அப்படின்றது அர்த்தம். பத்மம். அந்த தாமரையை பகவானுக்கு தாமரை எங்கு இருக்கின்றது? தன்னுடைய உந்தி கொடியிலே இருக்கின்றது. பகவானுடைய உந்தி கொடி எனப்படுகின்ற தொப்புள் கொடியானது தாமரையாக இருக்கின்றது. அந்த தாமரையிலே பிரம்மதேவனை உற்பத்தி செய்தார் ஸ்ரீ மகாவிஷ்ணு. உற்பத்தி செய்துவிட்டு என்னுடைய வழிகாட்டுதலுக்கு ஏற்றவாறு இந்த உலகத்தை எல்லாம் நீ படைக்க வேண்டும் என்று சொல்ல மகாவிஷ்ணுடைய அந்த கட்டளைக்கு ஏற்றவாறு பிரம்மா ஆகிய நான்முக கடவுள் இந்த அகிலண்டங்களை எல்லாம் உருவாக்கினார் என்று சொல்லுவார்கள். ஆகையினாலே அங்கே பத்மநாபன் என்றால், நாபம் என்றால் நாபி, நாபினா தொப்புள் கொடி, சரிதானா? ஆக பத்மநாபன் தாமரை போன்ற அந்த தொப்புள் கொடியை உடையவன் என்று அர்த்தம். ஆக பத்மநாபன் என்னது? ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. இப்போ இந்த ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்துன்றதுல ஒரு நயம் நாம் பார்க்க வேண்டும். இப்பொழுது அங்கே வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு ஏற்றவாறு பகல்பத்து உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பகல்பத்து ராப்பத்துன்றது மிகவும் சிறப்பாக ஸ்ரீரங்கத்திலேயும் மேலும் திருவேங்கடத்திலேயும் எல்லாம் சிறப்பாக பயன்படுத்தப்படுகின்ற அந்த விழா காலங்கள். இந்த பிரதமையிலே இருந்து இப்போ நாளை மறுநாள் தசமி வருது இல்லையா? 10 நாள் ஆகுதா? வெள்ளிக்கிழமை என்னம்மா? அப்ப அதுக்கு அடுத்த நாள் தானே ஏகாதசி, சனிக்கிழமை தானே வைகுண்ட ஏகாதசி. அப்ப வெள்ளிக்கிழமை 10வது நாள். இந்த 10வது நாள் தான் பகல்பத்தினுடைய கடைசி நாள். இப்போ ஸ்ரீரங்கத்தில் வந்து பகல்பத்து நடந்துன்றது, சரிதானா? இப்போ இனி பகல்பத்தினுடைய 8வது நாள். இன்னைக்கு அஷ்டமி தானே, பாருங்க காலை அஷ்டமி. நாளைக்கு என்னம்மா? நாளைக்கு நவமி, வெள்ளிக்கிழமை தசமி. அன்றைக்கு நம்பெருமாளுக்கு என்ன செய்வார்களாம்? அந்த நாச்சியார் திருக்கோலம் என்ற அலங்காரத்தை செய்வார்கள். நாச்சியார் திருக்கோலம் என்பது அதாவது ஒரு பெண்ணாக அலங்காரம் செய்வார்கள். யாருக்கு? பெருமாளுக்கு. அப்ப வந்து அந்த அர்ச்சகர்கள் எல்லாம் சேர்ந்து மிக அருமையாக நாச்சியார் திருக்கோலத்தை அழகிய பெண் வடிவம் உடையவராக பெருமாளை மாற்றினார்கள். பெருமாள் அப்படியே பெண்ணாக மோகினியாக அவதாரம் எடுத்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி அமர்ந்து கொண்டிருக்கிற பொழுது அங்க வந்து பட்டர் என்ற ஒரு ஆச்சாரியர் வந்தார். அவரை பார்த்து பெருமாள் கேட்டாராம், என்ன பட்டரே, என்னுடைய வடிவம் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டாராம். சாமி வந்து கேட்டிருக்கார். சாமி கிட்டே பேசுற அளவுக்கு அந்த காலத்தில் அவ்வளவு உயர்ந்த ஆத்மானுபாவம் பெற்றவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். இப்ப சாமியே இல்லைன்ற போது எப்படி சாமி வருவார்? இல்ல, வரமாட்டார். ஆகினால அவர் என்ன சொன்னாரா, இப்போ சில பேர் வந்து தப்பா பண்ணியிருந்தா கூட எப்படிப்பா இருந்தது நான் சொன்னதுன்னா, ரொம்ப அற்புதம் அற்புதம் அப்படின்னுவாங்க. அது மாதிரி பட்டர் சொல்லலையா. என்ன சொன்னாருன்னா, உனக்கு அலங்காரம் செஞ்சிருக்கிறாங்க, அது என்னவோ ரைட் தான். உன்னுடைய அந்த வடிவம் பார்ப்பதற்கு அந்த நாச்சியாரை போல நீ இருக்கிறாய், நல்லது. ஆனால் உன்னுடைய கண்ணை பார்த்தால் அந்த கண்ணில் அந்த நாச்சியாருடைய அதாவது தாயாருடைய அந்த கருணை அதில் இல்லையே அப்படின்னு சொன்னார். அத மாதிரி நீ வந்து என்ன பண்ண முடியும்னா, என்னுடைய பெருமானுடைய உருவத்தை போல நீ கருமை நிறம் அடையலாம். ஆனால் நீ கருமை நிறத்தை பெறுவதனாலேயே பெருமாள் என்று நினைத்துக் கொள்ளாதே. இந்த தேவாதி தேவர்களுக்கு எல்லாம் யாரு தலைவர்? அவர்தான். அவரை போல உங்களாலே எந்த தேவனாலேயும்
மக்களுக்கு நன்மையை செய்ய முடியாது என்று அவர்கள் அந்த வருண பகவானை வேண்டினாலும் நீ ஒழுங்கா உன் கையில், அதான் உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் மறைக்காம மழை பெஞ்சிரு, இல்லை ஏற்கனவே நீ பட்ட அந்த அவமானத்தை போல, இந்திரனுக்காக நீ பட்ட அவமானத்தை போல பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று அவர் அந்த பெண்கள் எல்லாம் சொன்னார்கள் என்று இங்கே ஒரு வியாக்கியானத்தை நம்முடைய பூர்வர்கள்னா பூர்வாச்சாரியர்கள் அங்கே தங்களுடைய குறிப்புகளிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆக இப்படி அந்த தாழாதே சார்ந்து முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் என்று வருகிற பொழுது இதில் நேற்று அருமையாக பல சுவாபதார்த்தங்கள்லாம் பார்த்தோம். இன்றைக்கும் அதே போல பல இடங்களிலேயும் எதை எல்லாவற்றையும் வரையாமல் கொடுக்க வேண்டும், மறைத்து வைத்துக் கொள்ளாமல் கொடுக்க வேண்டும் என்கிற பொழுது பகவானையும் ஆச்சாரியர்களையும் தான் நாம் சுவாபதார்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், உள்ளுரை பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி ஊழி முதலும் உருவம் போல் மெய்கருத்த பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எப்படி தன்னாலே படைக்கப்பட்ட எல்லா உயிர்களையும் பாதுகாத்துக் கொள்கிறானோ அதை போல அவர்களாலே தான் இந்த உலகத்தையே காக்க முடியும் என்று ஒரு அர்த்தமோ, ஆச்சாரியர்கள் தங்களிடத்திலே வருகின்ற சிஷ்யர்களுக்கு எப்படி தாங்கள் அறிந்த மெய்ஞானத்தை ஆத்மானுபவத்தை எடுத்துச் சொல்கிறார்களோ அதை போலவும் நீ வரையாமல் கொடுக்க வேண்டும், மறவாமல் கொடுக்க வேண்டும், கரவாமல் கொடுக்க வேண்டும். கரவுதல் என்றால் மறைத்துக் கொள்ளுதல் அர்த்தம். ஆகையினால் நீ இவ்வாறு எங்களுக்கு மழை பெய்விக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பர்ஜன்யன் என்ற அந்த வருண பகவானிடத்திலே மழை எவ்வாறு பெய்விக்க வேண்டும் என்பதை இந்த கோபிகா ஸ்திரீகள் எல்லாம் எடுத்து சொல்லுகிறார்கள் என்பது இந்த பாசுரத்திலே இருக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான விளக்கமாகும். ஆகையினால் மழை பெய்விக்கிறான் யாரு? வருண பகவான், பர்ஜன்யன். ஆகையினாலே இப்போ இதில் முதல் நாள் நாராயணனே நமக்கே பறை தருவான்னு பார்த்தோம். ஆக ஸ்ரீமன் நாராயணன் இருக்கின்ற இடம் எது? வைகுந்தம், பரமபதம். ஆக முதல் பாசுரத்திலே பரமபதநாதனை குறிப்பிட்டார் நாராயணன். இரண்டாவது பாசுரத்திலே பையத்துயின்ற பரமன், எங்க பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அப்படின்றாரு. அப்ப திருப்பார்கடல் தான் அந்த பார்க்கடல். அங்கே வியூக நிலையிலே இருக்கின்றார் பெருமான். ஏன்னா ரொம்ப மேலே நம்ம இருந்துறதுனால இந்த பக்தர்களுக்கு ஏதேனும் துன்பங்கள் வந்தால் அவர்கள் கோவிந்தா அப்படின்னு கூட்டா கூட கேட்காம போயிடுமோ என்னமோ. ஆகினால நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே ஏறிங்க வரலாம்னு நினச்சி எங்கே தங்கினார்? அங்கே திருப்பார்கடலில் தங்கினார். அதுதான் வியூக நிலை, தங்கி இருக்கிறது. அதை நாத்தங்கால் நிலை என்று சொல்லுவார்கள். அதுக்கு அடுத்து நேற்றைய பாசுரத்திலே விபவ நிலை. விபவம் என்பதுதான் அவதாரங்கள். நேற்று பாடல் என்ன பார்த்தோம்? வாமன அவதாரம், திரிவிக்ரம அவதாரம் ரெண்டும் பார்த்தோம். ஆக விபவம். இன்னைக்கு அந்தர்யாமித்துவம். அந்தர்யாமித்துவம் என்றால் கண்ணுக்கு தெரியாமல் இருப்பது. இப்போ மழை பெய்ஞ்சது, மழை பெய்து அந்த நீரானது குளம் குட்டை ஏரியில் தங்கி இருந்தால் அது கண்ணுக்கு தெரியும். ஆனால் தேங்கி இருக்கின்ற அந்த மழை நீரை தவிர பன்மடங்கு அந்த மழை நீர் என்ன ஆகுது? பூமிக்கு உள்ளே ஊர்ந்து சென்று விடுகிறது. அப்படி அந்த பூமிக்கு அடியிலே ஈர்த்து கொள்ளப்படுகின்ற அந்த நீருக்கு தான் அந்தர்யாமித்துவ நிலை என்று பெயர். அப்படி அந்தர்யாமித்துவமாக பகவான் இருக்கிறார். அந்த அந்தர்யாமித்துவ நிலை என்பதுதான் ஸ்ரீமன் நாராயணன்
என்ற அந்த பெயருக்கே உரிய அர்த்தம். என்னன்னா அங்கே பகவான் எல்லா இடங்களிலேயும் இருக்கிறான். உங்களிலே இருக்கிறான், என்னிலே இருக்கிறான், தூணில் இருக்கிறான், துரும்பில் இருக்கிறான், எங்கும் இருக்கிறான், எதிலும் இருக்கிறான். ஆக நாரம் அயனன் என்றால் எல்லா பிறவிகளிலேயும் மறைபொருளாக உள்ளுரை பொருளாக இருப்பவன். அவனுக்கு தான் என்னன்னு பேரு? நாராயணன் அப்படின்னு பேரு. அப்படி இருக்கின்ற அந்த கடவுளைத்தான் நாராயணா என்று நாம் வணங்குகிறோம். ஆகையினால் இன்றைய பாசுரத்தில் பகவானுடைய அந்தர்யாமித்துவ நிலை கூறப்படுகிறது. நாளைக்கு அர்ச்சாவதார நிலை. அர்ச்சாவதாரம் என்றால் உருவ நிலையிலே இருத்தல். வேலப்பாடி பெருமாள் கோயில் அப்படின்னா வரதராஜ பெருமாளுடைய நிலையிலே உருவத்திலே இருக்கிறார். திருவேங்கடம் என்றால் திருமலையிலே நின்ற கோலத்திலே இருக்கிறார். திருப்பார்கடல் என்றால் படுத்த கோலத்திலே இருக்கிறார் இல்லையா? அதுக்கு பிறகு ஸ்தலசயனமாக இருக்கிறார். எங்க? அந்த மகாபலிபுரம், அங்கே ஸ்தலசயனம். இப்படி ஒவ்வொரு விதமாக பகவான் இருக்கின்ற அந்த நிலைக்கு தான் அர்ச்சாவதார நிலை அப்படின்னு பேரு. ஆக நாளைக்கு பகவான் மாயனாக, மன்னும் வடமதுரை மைந்தனாக, தூய பெருநீர் யமுனை துறைவனாக, ஆயர்களத்தினில் தோன்றும் அணிவிளக்காக வந்து உதித்திருக்கிறான் என்று சொல்லி அவனை எவ்வாறு வணங்க வேண்டும் என்பதை பற்றி என்ன அருமையான பாசுரத்தை பாடியிருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். ஆக மிகவும் ஆழ்ந்த கருத்துக்களை உடையது. மாயன் என்ற சொல் பிரயோகத்தை பார்க்க போகிறோம். அப்படி ஆண்டாள் நாச்சியாரை பற்றியும் ஸ்ரீ பகவான் கிருஷ்ணரை பற்றியும் சில அற்புதமான செயல்களை எல்லாம், நிகழ்வுகளை எல்லாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஆகையினாலே நாளைக்கும் எழுந்தள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த சத் சங்கத்திற்கு ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்த திட்டத்துறையுடைய சார்பாக நடத்தப்படுகின்ற இதற்கு வருகை தந்து சேவமெடுத்து கேட்ட எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும், நம்முடைய திருமலை திருப்பதி தேவஸ்தான ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்த திட்டத்துடைய சார்பாகவும், தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை சார்பாகவும், அடியார்களாகிய உங்களுடைய சார்பாகவும் நான் என்னுடைய வணக்கத்தை சொல்லி முடித்துக் கொள்ளுகின்றேன். ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமः. இன்றைக்கு நம்முடைய இந்த பிரசாத கைங்கரியம் செய்கின்றவர் மாதவ ராமானுஜதாசர் இல்லையா? அவருடைய மகனுக்கு இன்றைக்கு பிறந்த நாள். அதை முன்னிட்டு இன்றைக்கு அவர் அந்த பிரசாத கைங்கரியம் செய்கின்றார். அவருடைய குடும்பமானது மென்மேலும் எல்லா விதமான வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பகவானை பிரார்த்தித்துக் கொள்வோம். நாளைக்கு சாமி, நாளைக்கு. சரி.